சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் 234 வேட்பாளர்களையும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகப்படுத்தினார். திருச்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட மேடையில் 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என்று 234 வேட்பாளர்களும் அணிவகுத்து நின்றனர். பின்னர் வேட்பாளர்களோடு சீமான் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது சொந்த மாவட்டமான சிவகங்கையின் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் களம் காண்கிறார். திருச்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டில் 233 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி கடைசியாக தான் போட்டியிடும் தொகுதியின் பெயரை சீமான் அறிவித்தார். அப்போது கூட்டத்தில் தொண்டர்கள் ஆரவாரமாக குரல் எழுப்பினர். கடந்த தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி 14.8% வாக்குகளை வாங்கியது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் உளவிய மண்ணிலே நம்முடைய வீர பெரும்பாட்டங்கள் மருதுபாண்டியர்கள் நடமாடிய நாட்டிலே கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த மண்ணிலே கவி அரசு நம்முடைய தாத்தா கண்ணதாசன் பிறந்த மண்ணிலே தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க வேண்டும் என்ற உறுதியோடு களத்திலே நிற்கிற உங்கள் அன்பு மகன் பிறந்த மண்ணிலே காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் முக்கிய முகங்களாக பார்க்கப்படுபவர்கள் சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கின்றனர். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை திருச்சி மாநாட்டில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகப்படுத்தினார். அதில் குறிப்பாக இயக்குநர் களஞ்சியம் சென்னை 1000 விளக்கு தொகுதியிலும், பாத்திமா பர்கானா நாகப்பட்டினத்திலும், இடும்பாவனம் கார்த்திக் வேதாரண்யத்திலும், வீரப்பன் மகள் வித்யாராணி மேட்டூரிலும், திருவெரும்பூரில் ஜல்லிக்கட்டு ராஜேஷும் போட்டியிடுகின்றனர். எங்களது கனவு ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறையில் மாற்றம் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டில் பேசிய அவர், இங்கே தேர்தல் அரசியலும் விளம்பர அரசியலும் தான் இருப்பதாகவும், மக்களுக்கான சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை என்றும் உரையாற்றினார். எங்களுடைய கனவு ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். அதனால்தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் எங்கள் இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். இங்கே அரசியல் என்பது கட்சி அரசியல், தேர்தல் அரசியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான அரசியல் இல்லை. இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கிறது. சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக மாநாட்டில் பேசிய அவர், திரை கவர்ச்சியா அல்லது இன எழுச்சியா என்பதுதான் இங்குள்ள களம் என்றும், மொழி அழிந்தால் நாடு அழிந்துவிடும் என்றும் உரையாற்றினார். இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா, பணமா, தமிழன் என்கிற மானமிக்க இனமா, இதுதான் இந்த களத்திலே. மொழி சிதைந்து அழிந்தால் அந்த இனம் அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும். அப்படி என் இனத்தை முற்றுமுழுதாக என் மொழியை அழித்து, என் கலை இலக்கிய பண்பாடு வழிபாடுகளை சிதைத்து அழித்து என் இனத்தை அழித்து முடித்து விட்டார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்று மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் சீமான் குற்றம் சாட்டினார். இரு கட்சிகளும் தனித்தனியாக திருடி ஒன்றாக பங்கு பிரித்துக் கொள்வார்கள் என்றும் அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். திமுக அதிமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் சொந்தங்கள்.
ஐயோ என் பெற்றோர்களே, ரெண்டும் ஒரே கட்சி தான். ஒரே இடத்தில் எப்படி திருடுவது என்று பயிற்சி எடுத்த கூட்டம். தனித்தனியாக திருடுவார்கள், அப்புறம் கூடி ஒரு இடத்தில் பிரித்துக் கொள்வார்கள். இதுதான் இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிறதில் 10 பேருக்கு மேலாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். நீ வேறு வேறு கட்சி என்று நினைத்தாய், இதிலும் அமைச்சராக இருக்க முடியும். அடுத்த 6 மாசத்தில் இங்கே வந்து நின்று இங்கேயும் அமைச்சராக இருக்க முடியும் என்றால் ஒரே கட்சி தான். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் சொர்ணாக்காவா இருந்தால் பிள்ளை தேவதையாவா இருக்கும், அதுவும் சொர்ணாக்காவா தான் இருக்கும்.